ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் கடலை எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். கூடவே 2 முழு பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 4 நல்ல பழுத்த பெரிய தக்காளியாக எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இது 3 நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எப்பவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான், காரம் வந்து அந்த அளவுக்கு குறைக்காது. இப்போ இது கூட மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்சது நல்லா காரம் உரைக்கும், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு புது புளி வந்து ஊற வச்சுருந்தாங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் வெந்தயம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா சடன்னு பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். பொரிய விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுது கவுச்சி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதெல்லாத்தையும் அலசி ஊற்றிக்கலாம். எந்த மீன் எடுத்தாலும் குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து புளி அதிகமாக சேர்க்கும் பொழுது தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு வடித்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரணுங்க. அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த சமயத்தில் நம்ம புளி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, கரெக்டாக இருந்தது. நல்ல புளியும் உப்பு காரம் இது 3 கரெக்டாக இருந்தாவே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் குழம்பு வந்து இது மீன் வந்து சேர்த்துக்கிறேன் குழம்புல. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தி மீன் வந்து சேர்த்துக்கிறேங்க. மீன் எதுவாக இருந்தாலும் குழம்பு வந்து இப்படி செய்யுங்க, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நல்லா வாய்க்கு வந்து நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் நல்லா உப்பு உரப்பாகவும் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ மீனை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தி விட்டுடலாம். அமுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீனை வேக வச்சா போதுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து தூவி விட்டுக்கலாங்க. தூவிட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மத்தி மீன் வந்து உடனே நல்லா ஊறிடுச்சுங்க. செஞ்சு அந்த ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். நல்லாவே ஊறி இருந்தது குழம்புல. குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.